கேட்கறதுக்காக தேவையில்லாத மாப்பிள்ள, குலதெய்வம் கோயிலுக்கு குறி கேட்கறதுக்காக போறோம். இத்தனை நாளும் சாமி வாசு மேல வந்துதான் குறி சொல்லும். வாசு போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல இருந்து துரதானே இருக்கான். அதனாலதான் மாப்பிள்ள நான் அவனை வர சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி மரகதம், அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்காக தேவையில்லாத சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இவன் அயோக்கிய பைய, இவன் மேல சாமி இறங்கி குறி சொல்ல போகுதா? பைத்திய கணிச்சா நீ? வாங்கினலாம் பத்தாதா? மாமா, அத்தை சொல்றது வாஸ்தவம் தானே. அத்தை சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்கலாம்ல. நீங்க மறுபடியும் இதே மாதிரி டென்ஷன் ஆயிட்டே இருந்தா உடம்பு முடியாம ஆகும், பிபியும் அதிகமாகும். அத்தை தான் காரணம் சொல்லிட்டாங்கல்ல, அவங்களும் எதுக்காக இதை சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மாமா. அவ சொல்ற காரணத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. யாரு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். வாசு, என் நிலைமைய பாத்தியாடா? நீதான் என்னை விட்டுட்டு போயிட்ட. இப்ப இருக்கிறது எனக்கு தூரம் மட்டும் தானே. ஆனா உன் அப்பாவுக்கு அவனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் என்னடா பாவம் பண்ணேன்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? பாரதி, என் பிள்ளை என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டது அவ்வளவு பெரிய தப்பா? எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்க. உன் மாமா கிட்ட நீயாவது சொல்லக்கூடாதா? அத்தை, இப்ப என்ன? அவர் கோவிலுக்கு வரணும் அவ்வளவுதானே? மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாமா. இப்ப என்ன, கோவிலுக்கு தானே, வந்துட்டு போட்டோம் மாமா. ப்ளீஸ் மாமா, அத்தை தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. மடி பாரதி, தயவு செஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதம்மா. உங்க அத்தை பேச்ச கேட்கவே கேட்காத. நீ அனுபவிச்சவ. அவன் திருந்தவே மாட்டாமா, திருந்தவே மாட்டான். மாமா, ப்ளீஸ் மாமா, பாவம் அத்தை, அவங்களுக்காகவாவது யோசிங்களேன். அவரு வந்தா வரட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. மாமா, அதான் பாரதிய சொல்லிடுச்சுல, துரையும் கூட வரட்டுமே மாமா. அப்படி அவன் வரது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, கோயிலும் ரொம்ப தூரம், வந்தா உங்களுக்கு சரி வராது, அதுக்கு தான் சொல்றேன். நல்ல வேலை, இந்த ஆள் வராம இருந்தா போதும்டா சாமி. நான் சொல்றத கேளுங்க மாமா, வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா பண்ணி அவங்க பத்திரமா கூட்டி வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் இங்க வேண்டாம். அவனை வெளியே போக சொல்லு. முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. வெளியே போக சொல்லு அவனை. அப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதாப்பா. என் புத்தி கெட்டு போய் கண்டபடி யோசிச்சு உங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்ப நான் நல்லவளா தெரிஞ்சு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. ஏங்க, துரைதான் இவ்வளவு தூரம் சொல்றான் இல்லங்க. என்னப்பா இதெல்லாம்? அவன் தான் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்றான்ல, எதுக்குப்பா இன்னும் பிடிவாதமா இருக்கீங்க? தானோ, நீங்க 4 பேரும் கூட்டு கலவானீங்க. இவன் நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாற நான் தயாரா இல்ல. முதல்ல கண் பாரு அவனை போ சொல்லுங்க. போ சொல்லுங்க அவனை. அப்பா, நான் தெரிஞ்சிட்டப்பா. ப்ளீஸ்ப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. சரிப்பா, என்ன நீங்க ஏத்துக்க வரைக்கும் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்.
அடேங்கப்பா, என்ன நடிப்புடா சாமி. இவன் கிட்ட விட்டா நாமளே ஏமாந்துருவோம் போல இருக்கு. எதுக்கும் இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லது. மரகதம், இப்படியே ஏதாச்சும் சென்டிமெண்டா பேசி பேசி நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம் நினைக்கிறியா? இவன் பாம்பு, அவன் திரும்பி ஒன்னையும் கொத்துவான் ஒரு நாள். அன்னைக்கு புரியும் அவனை பத்தி உனக்கு.